நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள்லேயே நம்பர் 1 சுபகிரகமே குரு தான். பூமியை விட பெரிய பிளானட், பெரிய கிரகமே குரு பகவான் தான். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம். என்ன லக்ஸூரின்னு என்ன? பணம் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள், தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான். குழந்தைக்கு அதிபதியே குரு தான். அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா, செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும். குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும். ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான். சரிங்களா? அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது. குரு கெடவே கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா, குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை பணக்காரனாக உங்களை மாற்ற போகிறாரா, இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கெட்டு போயிருக்காரா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா, இது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டாருன்னா அந்த 16 வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம் தசை நடத்தும். அந்த 16 வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு, வேறு லெவலுக்கு வாழ வச்சிரும் குரு. அதில் நம்ம சந்தேகமே கிடையாது. குரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார். ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். குரு கெட்டு போனவங்க, குரு அஸ்தமனமானவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் பெரிய செல்வந்தர், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குரு தான் சொல்லப்படும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம் தான். சுக்கிரன்கிறது ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம். ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட கெடாமல் பக்காவாக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சரிங்களா? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா, குரு பலமோடு இருக்கிறாருன்னா, லக்னத்துலேயோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம், நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம், சுபகிரகம், நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும். குரு வந்து பாருங்கள் லக்னத்துலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும், கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா, ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருன்னா அந்த கெடுபலன்கள் அப்படியே குறைச்சிருவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா கோடி குற்றங்கள், கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத பாடு படுவாங்க. ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள், அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார். குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது, வலிமையான அமைப்பில் இருக்கணும். குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான். தங்கத்துக்கு அதிபதியே குரு தான். ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது. அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும். பேங்க்லேயோ இல்லை லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது. ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை
கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, நல்ல அமைப்பில் இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி குரு தான், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு தான். இப்போது உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார். வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 3ஆம் இடத்துல இருந்ததுக்கு இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிற கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. பெரிய ஒரு வளர்ச்சியோ பெரிய ஒரு முன்னேற்றமாக கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசி மேலேயே சனி உட்காந்துருக்காரு. ஒரு இருள் கிரகம் உங்கள் ராசி மேலேயே உட்காந்துருக்கு. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், இதெல்லாமே வரும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களை ஓரளவுக்கு சமாளிக்க வைக்கும். சரிங்களா? அப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க, பெருசாக பாதிப்பு இருக்காது. ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்து சனி நல்லா இருந்து நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனியை பற்றியோ குரு பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை மீறி கோச்சாரம் வேலை செய்யாது. ஆனால் ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இப்போ ஜாதகத்தில் சனி கெட்டு போச்சுன்னா இந்த ஜாதகம் வேலை செய்யாது. இப்போ சனி பயிற்சி தான் உங்களுக்கு வேலை செய்யும். சனியை மீறி எந்த கிரகம் வேலை செய்யாதுங்க. ஏன்னா பவர்ஃபுல்லான கிரகம். நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம் அவர் தான். கர்மாவை தீர்க்கக்கூடிய கிரகமே சனி தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி கிடக்கூடாது, குரு நல்லா இருக்கணும். பணக்காரனாகக்கூடிய அத்தனை அமைப்பு பார்த்திங்கன்னா குரு நல்லா இருந்தால் தான் ஆக முடியும். அப்போ இந்த கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்துல குரு வர்றார். என்ன பண்ணலாம்? 4ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கிடுங்க, நிலம் வாங்கிடுங்க, ஏதோ ஒரு செலவு பண்ணிடுங்க, சுபவரியமாக மாற்றிக்கிங்க. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அது அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும். குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளியூர் ட்ராவலிங் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாமே 8ஆம் இடத்துல பார்க்குற குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அப்ராடு போகலாம். பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைமில் பாஸ்போர்ட் கிடைக்கும், வீசா கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு மாற்றம் கிடைக்குங்க, ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வேலை விஷயமா, தொழில் விஷயமா, இதெல்லாமே ஒரு மாற்றம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறனால உங்களை யாரோ போட்டு அழுத்துற மாதிரியே இருக்கும். மன உளைச்சலில் தானே மீனராசிக்காரங்க இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 3 தடவைக்கு 4 தடவைக்கு யோசித்து முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், கண்டிப்பாக நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். சொந்த தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எப்படி தொழில் வண்டி ஓடும், கவலைப்பட வேண்டாம். தொழில் அப்படியே ஓட்டிக்கலாம். வருமானம் வரும், செலவும் இருக்கும். எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்குண்டான ஏதோ ஒரு செலவு. நான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணேங்க சார், வீடு மாற்றினேன், வேறு வீடு குடி போனேன், அட்வான்ஸ் கொடுத்தோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு. ஒரு சில பேர்த்துக்குலாம் மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை, ஆக்சிடென்ட், இந்த மாதிரி செலவெல்லாம் வச்சுருக்கு ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அங்கே முதலீடு கூப்பிட்றாங்க, இங்கே பார்ட்னர் கூப்பிட்றாங்க, இதில் முதலீடு போடு, அதில் முதலீடு போடுன்னு சொல்கிறாங்கன்னெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக போய் சிக்கிடுவீங்க, மாட்டிக்குவீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபம் எடுக்க முடியும். அந்த லாபத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு செலவு இருக்கும். வரவுக்கு மீறி செலவு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நிலமை தான் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை. அப்படி தான் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது கர்மா, அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இறை வழிபாடு பண்ணுங்கள். தியானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. முக்கியமாக தான தர்மம் பண்ணுங்கள். இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் இறை வழிபாடும் தான தர்மமும் மன அமைதியும் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. செலவு வச்சுக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒரு செலவு. ஏற்கனவே சனி ராசிக்கு வந்துட்டார், குரு வேறு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சும்மாவே சொல்ல வேண்டாம், மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே செலவு மேலே செலவாக அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்குது. இனி செலவு வரும் கண்டிப்பாக. சரிங்களா? செலவு பண்ண போகிறீங்க, அது நல்ல செலவாக மாற்றிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவு வராது. தேவையில்லாத செலவுன்னு என்ன? திடீர்னு உடம்பு செலவு போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும், வண்டியில் அது அடிப்படுற மாதிரி வரும், ஆக்சிடென்ட் ஆகுறது, அறுவை சிகிச்சை செய்கிறது, இல்லை அடுத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாற்று போடுறது, இதெல்லாமே தேவையில்லாத செலவு. நீங்கள் வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, வாகனத்தை மாற்றுறீங்க, நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத இது வந்து பார்த்திங்கன்னா விரயத்தை நீங்கள் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிடும். சுப விரயமாக மாற்றிக்குங்க. அதனால தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த நேரம் சரியில்லாக இருக்கும்போது
நல்ல செலவாக பண்ணிட்டீங்கன்னா கெட்ட விரயங்களெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்போ சுப செலவாக மாற்றிக்கிங்க. சரிங்களா? வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இந்த டைமில் கல்யாணம் பண்ணலாம். முக்கியமாக சொல்லப்போனால் கல்யாணம் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான நேரம் தான் அந்த டைம். புத்திர பாக்கியம்லாம் கிடச்சிடும் இந்த டைமில் உங்களுக்கு. சரிங்களா? தொழில் பணத்தை போட்டு முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலையை மாற்றிடாதீங்க. சரிங்களா? இருக்கிற விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற கதையாக போயிடும். அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். வேலையே இல்லாமல் இருக்கவங்க வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். கிடைக்கிற வேலைக்கு போகிறது நல்லது. வேலை இல்லாமல் இருக்கவங்க கிடைக்கிற சம்பளத்துக்கு போகிறது நல்லது. இந்த குரு பயிற்சி வந்து பெரிய யோகத்தையும் பண்ணிடாது. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பெரிய யோகத்தெல்லாம் பண்ணாது. தொழிலை காப்பாற்றிக்க முடியும், இருக்கிற வேலையை எப்படி காப்பாற்றிக்க முடியும், இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ண முடியும். பணம் வரும், ஆனால் செலவையும் வச்சிரும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக செலவு இருக்குங்க. வரவுக்கு மீறி செலவு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சலெல்லாம் இருக்க தான் செய்யும். வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, ட்ராவலிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் இருக்க சனி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பாரு, மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தடுமாறுற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் வெல்விஷர் கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டாலும் கொஞ்சம் அட்வைஸ் கேளுங்க. சரிங்களா? முக்கியமானவங்ககிட்ட நீங்கள் நெருங்கி பழகிட்டு இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. புதிய நண்பர்களெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத அவங்கனாலே பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன நட்சத்திரம் பாருங்கள், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக போயிட்டுருக்கா, ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்ம சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு புழிஞ்செடுக்கும், போட்டு பின்னி பெடல் எடுத்துருன்னு சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்தால் தப்பிச்சிருவீங்க, கண்டிப்பாக எஸ்கேப் தான். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ எங்கள் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட தசாபுத்தி, எந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த தசாபுத்தி நடக்கும், இனி புதுசாக தசாபுத்தி வேறு கிரகத்தோட தசாபுத்தி மாறுமா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா, கரெக்டாக அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. அப்போ உங்கள் ரூட்டை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.